நாமக்கல்ல இப்படி ஒரு இடமா? நம்ம நாமக்கல்ல இருந்து 1 ஹவர் டிராவல் பண்ணாலே நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடலாம். மலை, கோவில், ட்ரெக்கிங் எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோடு நகராட்சியில இருக்கு. இது ஒரு மலைக்கோவில். திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பஸ் எல்லாம் இருக்கு. திருச்செங்கோடுல இருந்து போயிட்டு வரதுக்கு மொத்தமா 20 ரூபாய் தான் செலவாகும் பஸ்ஸுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க டூரிஸ்ட் வேன்ல வரீங்கன்னா உங்க பஸ்ஸுக்கு மேல அலவுட் கிடையாது. இங்க பைக்குக்கும் காருக்கும் மட்டும் தான் அலவுடு. அதை விட்டா நம்ம கோவிலோட பஸ்ஸுக்கு தான் அலவுடு. நீங்க தனியா டூரிஸ்ட் பஸ்ல வந்தீங்கன்னா நீங்க வந்த பஸ்ஸை கீழே பார்க் பண்ணிட்டு நீங்க கோவிலோட பஸ்ல தான் போற மாதிரி இருக்கும். இந்த கோவிலுக்கு போய் நம்ம சாமி பார்க்கணும்னா 650 அடி மேலே ஏறி நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். படிக்கட்டு வெளியே வந்தா 1200 படிக்கட்டுகள் ஏறி வரணும். இப்ப நம்ம இந்த கோவிலோட நுழைவாயில் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும். இங்க பிள்ளர் கோயில்ல சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். இங்க பைக் அண்ட் காருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு மலை ஏறது பிடிக்கும், வெள்ளையங்கிரி, பர்வதமலை அது மாதிரி மலை ஏறதுலாம் பிடிக்கும். முதல்ல நீங்க திருச்செங்கோடு வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க. நம்ம இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோவில்லையும் கொஞ்சம் த்ரில்லாவும் அட்வென்ச்சராகவும் இங்கேயும் மலை ஏறலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வச்சுக்கோங்க. யார் அந்த கோவிலுக்கு நீங்க கூட்டு போகலாம்னு நினைச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்ப கோவிலுக்கு போற மலை ரோட்ல தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். இந்த ரோட் ரொம்பலாம் பெருசா இருக்காது. இந்த ரோட்ல ஒரு பஸ் போறவங்களுக்கு தான் இடம் இருக்கும். இங்க கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோவிலுக்கு வந்த மாதிரி ஆச்சு. பிக்னிக் ட்ரிக்கிங்ல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும். இங்க இருந்து வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சைடு பார்த்தா நாமக்கல், அந்த சைடு பார்த்தா சேலம், பின்னாடி பார்த்தா ஈரோடு. இப்படியே நம்ம சுத்தி பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே நம்ம கோவிலுக்கு வந்து ரீச் ஆயிடுவோம். இந்த இடத்துலயே கோவிலோட பஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓன் வெஹிக்கிள்ல வரவங்க நம்ம இன்னும் மேலே போகலாம். ஏறும்போதே கொஞ்சம் தூரம் ரைட் சைடில் பைக் பார்க்கிங் இருக்கும். அப்படியே மேலே போயிட்டே இருந்த கார் பார்க்கிங் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம கோயிலை விட்டு வெளியே வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இந்த சைடில் தான் கார் பார்க்கிங் இருக்கும். இந்த கார் பார்க்கிங்ல இருந்து வியூவை பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வியூவை பார்த்துட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவை பார்ட் 2ல பார்க்கலாம். பார்ட் 2ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.